ஆனால் அந்த ரெட்டியார் சங்க மாநாட்டில் அந்த வாலிபர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னை ஏன் நீ வந்து திராவிடன்னு சொல்ற, என்ன தெலுங்குன்னு சொல்லி மோதுன்றாப்புல. ஏன் நீங்க வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி இப்ப கூட சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்போம் தான் சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. இந்த பையனும் அந்த மேடையில் பேசின பையனும் என்ன கேட்கிறாப்புல, ஏன் என்ன நீ திராவிடன்னு சொல்ற, நேரடியா என்ன தெலுங்க அப்படின்னு சொல்லி மோதி பாருன்றாப்புல. நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சி ஏன் அந்த இடத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க? பொத்தாம் பொதுவா திராவிடம் திராவிடம் சொல்றீங்களா? இந்த திராவிடம் என்பதில் தமிழர்களும் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப எங்களையும் சேர்த்து எதிர்க்கிறீங்களா? தமிழர்களையும் சேர்த்து எதிர்க்கிறீங்களா? இல்ல அதுல ஏன் உங்களுடைய அந்த அம்பு சரியா குறி வச்சு தெலுங்கர்கள் அப்படின்னு நேரடியா ஏன் குறி வைக்கல? அந்த பையன் கேட்கிற கேள்வியை தான் நான் உங்ககிட்ட வேற மாதிரி கேட்கிறேன். இல்ல எனக்கு நீங்க கேள்வி கேட்கறது புரியுது எனக்கு. இப்போ திராவிடத்தில் வந்து தமிழர்கள் இல்லை எங்களுடைய பார்வை. ஏன்னா நாங்களும் திராவிடர் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து இந்துக்களும் கிடையாது, நாங்கள் சைவர்கள். நாங்கள் அது நாங்கள் இப்போ தான் நாங்கள் தான் படிச்சுட்டு வரோம். இப்போ தான் தெளிவுபடுத்துறாரு, சீமான் தான் தெளிவுபடுத்துறாரு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அந்த தம்பி பேசுகிறாருங்கிறது வந்து அது ஆணவ திமிரு, அது கண்டிக்கக்கூடிய ஒரு திமிரு. அது அவர் எந்த தம்பி பேசுறதை விடுங்க ஐயா, உங்க அணுகுமுறை என்ன? நீங்க ஏன் திராவிடம்னே சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் அந்த பையன் கேட்கறான்ல தைரியமா, தெலுங்குன்னு சொல்லி மோது வாழ்றான்ல. இல்லைங்க, நீங்க அந்த இடத்துக்கு நகர மாட்டீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை இங்கே நாம் தமிழ் கட்சி என்பதே வந்து வழிபட்டவங்களுடைய குரலாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாங்களாம் வழிதாங்கிய பிள்ளைங்க. அப்போ எங்கள் அதிகாரத்தை நீங்கள் வந்து ஒரு 60 வருஷமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் நம்ம என்ன கேட்குறோம்னு சொன்னால், அதான் நான் 19 ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன் பாருங்களேன். இது போல் அல்ட்ர சொல்கிற வாய்க்கெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஏன்னா ஆணவ திமிரு, அவங்க பேச வச்சு அழகு பார்க்குறாங்க. அவன் தெளிவாக சொல்கிறான், நான் தெலுங்குன்னு சொல்கிறான். ஏன்னா எனக்கு வருத்தம் இல்லை, நீ தெலுங்குன்னு சொல்லிட்டு போ, அதே பெருமை தான் எனக்கு. எனக்கு இன்னும் கூட வருத்தம் வந்திருக்கும், நான் திராவிடன்னு எனக்கு கோவம் வந்திருக்கும். அவனுக்கு ஒரு வார்த்தையோடு சொல்கிறேன், அவன் நான் தெலுங்கன்னு சொல்கிறான், வா மோதி பார்ப்போங்கிறான்.